பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். எசேக்கியேல் 22 அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பு நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவரையும் காணவில்லை என்பதாக. ஆண்டவர் ஏன் தேசத்தை அழிக்க வேண்டும்? ஏன் தேசத்தின் மேலே அவர் கோபப்பட வேண்டும்? ஜனங்கள் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆண்டவருக்கு விரோதமாக தகாத காரியங்களை ஆண்டவர் செய்யும்போது ஜனங்களை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் ஆதியாகமும் 6 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிறோம். ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை தோற்ற நித்தம் பொல்லாது என்று கர்த்தர் கண்டார் என்று நாம் அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்கே எசேக்கியேல் கொண்டு சொல்லும்போது, நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடுகிறேன் என்று அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் தேடுகிறதான அந்த மனிதனை அவர் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு மனிதனை தேடுகிறேன், ஒருவனை காணேன் என்று அவர் துக்கப்படுகிறதை காண்கிறோம். அப்படியானா ஆண்டுடைய மனதில் இருக்கிறது ஜனங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் திறப்பு நிற்கக்கூடியதான ஒரு மனிதனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாத்திராகமத்தில் நான் வாசிக்கும்போது யாத்திரா 32 அதிகாரத்தில் ஆண்டவர் மோசே பார்த்து சொல்கிறார், நீ என்னை விட்டுவிடு, இந்த ஜனங்களை நான் அழிப்பேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லும்போது மோசே ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, நீர் ஜனங்களை அழிக்கக்கூடாது, நீர் அழிப்பீரானா எகிப்திலிருந்து ஜனங்களை இவர் புறப்பட பண்ணார், கானான் தேசத்தில் கொண்டு சேர்க்க திராணி இல்லாதபடினாலே இவர்களை வனாந்திரத்தில் அழித்து விடுவார் என்று நம்முடைய சத்துருக்கள் சொல்லாதபடிக்கு நீர் அவளை அழிக்கக்கூடாது, எகிப்திலிருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய பொய்த்தினாலும் எகிப்தியரை 10 வாதைகளினால் வாதித்து அங்கிருந்து உம்முடைய ஜனங்களை புறப்பட பண்ணினீர், இவளை நீர் அழிப்பீரானா புறஜாதிகள் கேவலமாக பேசுவார்கள், புறஜாதிகள் உம்முடைய நாமத்தை நிந்திப்பார்கள், ஆகையினாலே இவளை அழிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வாசிக்கிறோம். ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அந்த இடத்துல நீங்கள் உன்னிப்பாய் பார்ப்பீர்களான்னா ஆண்டவர் மோசே பார்த்து சொல்கிறான், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை நான் பெரியவனாக மாற்றுவேன், ஜனங்களை நான் அழிக்கிறேன், இவர்கள் பாவம் செய்தார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? மோசே சீனாய் மலையில் ஆண்டுடைய கற்பலைகளை வாங்கும்படியாக போன போது மோசே வர தாமதித்தபடினாலே அவர்கள் ஆரோடைய உதவியினாலே ஒரு பொற்கன்று குட்டி உண்டு பண்ணி அதை வழிபட்டார்கள். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணது இந்த கன்றுக்குட்டி தான் என்று சொல்லி அதுக்கு பண்டிகை கொண்டாட ஆரம்பித்தார்கள், அது பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். அந்த கன்றுக்குட்டி முன்பதாக ஆடி பாடி நடனமாட ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த கர்த்தர் மோசே பார்த்து சொல்கிறார், இவர்கள் என்ன விட்டு விட்டார்கள்? எகிப்திலிருந்து புறப்பட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்குது, அதுக்குள்ளாடியே என்ன மறந்து விட்டார்கள், ஒரு கன்றுக்குட்டி செய்து விட்டு இதுதான் எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணுன்னு சொல்லுகிறார்கள், ஆகையினாலே இவர்களை நான் அழித்து போடுகிறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். மோசே சொல்லுகிற இல்லை ஆண்டவரே, இவளை அழிக்கக்கூடாது. 32ஆம் வசனத்தில் யாத்திரா 32:32 மோசே சொல்லுகிறாரு, ஆண்டவரே, இவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானா மன்னித்தருளும், இல்லாவிட்டா நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். இவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன், எகிப்திலிருந்து 10 வாதைகளினாலே அவர்களை வாதித்து அங்கிருந்து இவர்களை புறப்பட பண்ணினேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறி அழைத்து கொண்டு வந்தேன். இவர்கள் வனாந்திரத்தை அழிந்து விடுவார்களானா அந்த கானான் தேசத்தை நானும் போக விரும்பவில்லை, இவள் பாவத்தை மன்னித்து அருளும் என்று சொல்லி அந்த மோசே திறப்பில் நின்றார். பிரியமானவர்களே, இந்த மோசே பார்த்து ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை சிறந்தவனாக நான் மாற்றுவேன், உன்னை மேன்மை உள்ளவனாக நான் மாற்றுவேன், நான் அந்த ஜனங்களை அழிக்க போகிறேன். இவள் பாவம் செய்தார்கள். பாருங்கள், கர்த்தர் விரோதமாக பாவம் செய்யும்போது ஆண்டோட கோபம் பற்றி எரியும். மோசே திறப்பு நின்று ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணினார்.
ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டு ஜனங்களை அழிக்காதபடிக்கு அவர் மனம் மாறினார். மீண்டும் இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக பலவிதமான தீமையான காரியங்களை செய்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஜனங்கள் 10 முறை என்னை முறுமுறுத்தார்கள், என்னை சோதித்தார்கள். ஆகாரத்துக்காக முறுமுறுத்தார்கள், இறைச்சிக்காக முறுமுறுத்தார்கள், தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள், என்னை பரீட்சை பார்க்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆகையினாலே இவளை நான் பொறுக்க மாட்டேன், அழித்து விடுவேன் என்று சொல்லி மோசே பார்த்து சொல்கிறார். எல்லாரும் 16 அதிகாரத்தில் வரும்போது மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கோராகு என்பவன் எழும்பி அவனோட கூட ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக வந்து நிற்கிறார்கள். ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், ஜனங்களை நல்லவர்கள், நீங்கள் அவர்களுக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்கள், அவருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறீர்கள், அவர்கள் நல்லவர்கள், அவர்களுக்கு மேலாக உங்களை நீங்கள் உயர்த்துகிறீங்க. நாங்கள் எல்லாருமே தூபம் காட்ட முடியும், நாங்கள் எல்லாருமே பலி செலுத்த முடியும், எல்லா ஜனங்களை பார்க்கிற உங்களை விசேஷித்தமாக மாற்ற விரும்புகிறீர்கள் என்று சொல்லி லேவி கோத்திரத்தை சேர்ந்ததான கோராகு, அவனோட கூட ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த சிலர், அப்படி ஏளமான ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஒரு 250 பேர் கையில் தூபகலசத்தோடு வந்தார்கள். நாங்களும் தூபம் காட்டுவோம், எங்களுக்கும் பலி செலுத்தக்கூடிய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த 250 பேரையும் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த 250 பேரையும் பட்சித்து போடுறது. கோராகை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லா ஜனங்களையும் அங்கேயும் அழித்து போடுவேன் என்று ஜனங்கள் ஆண்டவர் சொன்னபோது மோசே ஆரோனும் கர்த்தரும் என்பதாக முகங்குப்புற விழுந்தார்கள். ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு இப்போ சொல்கிறாரு, கோராகுடைய கூடாரத்தை விட்டு ஜனங்களை விலக சொல்லு அப்படி சொல்லுகிறாரு. மோசே சொன்னார், நீங்கள் இந்த துஷ்ட மனிதனுடைய வீட்டை விட்டு கூடாரத்தை விட்டு விலகி வாருங்க. எல்லா ஜனங்களும் விலகி வந்த உடனே பூமி தன் வாயை திறந்து கோராகையும் அவனுடைய கூட்டத்தார், அவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், அவருடைய ஆடு மாடு கூடாரம் எல்லாமே அப்படியே உயிரோடு விழுங்கி போட்டது என்று நான் வாசிக்கிறோம். இதை பார்த்த மற்ற ஜனங்கள் சொல்கிறாங்க, அவங்க நல்ல பரிசுத்தவான்கள், ஜனங்கள் அழித்து போடும்படியாக நீங்கள் இருக்கிறீங்க பாருங்கள். ஜனங்களை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே அவளை அழிக்காதங்க, அவளோட பாவத்தை மன்னித்தள்ளும் என்று சொல்லி மோசே தன்னையே அர்ப்பணித்து விண்ணப்பம் பண்ணுகிறார். ஜனங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஜனங்களை கொண்டு போடுறீங்க, அந்த 250 பேரையும் கொண்டு போட்டீங்க, கோரா குடும்பத்தை கொண்டு போட்டீங்க, எங்களையும் கொண்டு போட பார்க்குறீங்க அப்படி சொல்லி முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. மோசே ஆரோனை பார்த்து சொல்கிறார், நீ சீக்கிரமாக தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் அக்கினி எடுத்து ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய், கர்த்தருடைய வாதை தொடங்கி இருக்கிறது. ஆரோன் உடனே தூபகலசத்தில் தூபத்தை போட்டு செத்தவளுக்கும் உயிரோடுக்கும் நடுவாக நின்றான் என்று வாசிக்கிறோம். ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஆரோன் ஜெபம் பண்ணார். தூபகலசத்தை பிடித்து ஆண்டவரே ஜனங்கள் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் தூபம் காட்டினார். வாது நிறுத்தப்பட்டது. ஆனாலும் ஏறக்குறைய 14,000 பேர் செத்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கர்த்தர் முன்பதாக திறப்பு நிற்க ஆயத்தமா? உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் கிராமத்து ஆட்கள், அவர்களுக்காக திறப்பு நிற்க நீங்கள் ஆயத்தமா? அந்த ஜனங்களுக்காக ஆண்டோட சமூகத்தில் பரிந்து பேச நீங்கள் ஆயத்தமா? எசேக்கியேல் 3:17 வாசிக்கும்போது, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தார் காவல்காரனை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் காவல்காரன், உங்களுடைய தெருவுக்கு நீங்கள் காவல்காரனாக ஆண்டவர் பார்க்கிறார். அவளுக்காக நீங்கள் பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவளுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், அவளுக்கு திறப்பு நிற்க வேண்டும். தங்களுடைய பாவம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்குது. ஆண்டவரே, உடைய பாவத்தை மன்னித்து அவளை ரட்சிங்க, உடைய பிள்ளையை மாற்றும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டியது நம்ம விழுந்த கடமை. ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தேடுகிறார், ஜெபிக்கும்படி நம்மை அழைக்கிறார், திறப்பு நிற்கும்படியாக தேடிக்கொண்டிருக்கிறார். தேடுகிற ஆண்டோடைய கண்களில் நாம் தென்படுவோமா? ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே நான் திறப்பு நிற்கிறப்பா, நான் தேசத்தை ஜெபிக்கிறேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடி திறக்குப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக
ஒரு மனிதனை தேடினேன் என்று சொல்லி துக்கத்தோடு காணப்படுகிறப்பா. எஸ்ஸப்பா மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கிராமத்துக்காக, எங்களுடைய தேசத்துக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய கிராமத்துக்காக, எங்களுடைய ஆண்டவருக்கத்தா குடும்பத்துக்காக நாங்கள் திறப்பு நிற்கிறோம் ஆண்டவரே. அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிதாவே மக்கு ஸ்தோத்திரைய. தமிழகத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் வாழுகிற கிராமத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், அவளுக்காக திறப்பு நிற்கிறோம். கிதாவே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு, நீ ஜெபத்தை கேட்டு, அப்பா மக்கு ஸ்தோத்திரைய மன்றாட்டை கேட்டு ஜனங்களை விடுவிக்கணும்னு ஜெபிக்கிறப்பா. நம்முடைய இருதயத்தின் பாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா. ஜனங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி ஆண்டவரே மோசே போல, ஆரோனை போல திறப்பு நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஜெப ஆவியை எங்களுக்கு தாங்க, விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க, வேண்டல் ஆவியை தாங்க. கிதாவே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஜெபிக்கிறவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. உடைய இருதய பாரத்தை புரிந்து கொண்டு திறப்பு நிற்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.